என்னுடைய ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமா அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் நமக்கும் நல்ல விதமா இருக்கணும், நம்ம நினைச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கை கூடணும், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு நம்ம முதல்ல எங்க வரணும்? நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வரணும். இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். காலையிலே கிளம்பி வந்துட்டு ஒரு சின்ன பூஜை முடிச்சுட்டு இந்த இடத்துல நின்று ஒரு வீடியோ பேசலாம் அப்படின்னு. இது எங்களுடைய குலதெய்வம் தென்னமநாடு வீரனார் கோவில். ஆக்சுவலாக இவங்க ஐயனார் கோவில் தான். அது இதுல எங்களுடைய வீரன் சன்னதி தனியா இருக்கும், மதுரை வீரன் சன்னதி. இது ஃபர்ஸ்ட் பையனுக்கு 10 வயசு இருக்கும்போது தான் நான் ரொம்ப போராடி என்னுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிச்சேன். ஏன்னா எங்க மாமியார் வீட்டில் எனக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அது என்ன காரணத்தினாலயோ அவங்க இங்கே கோவில் இருக்குங்கிறத சொல்ல காட்டி கொடுக்கல. 10 வயசு என் பையனுக்கு. அப்பதான் அவருக்கு காது குத்துறதுக்காக நாங்கள் ரொம்ப போராடி, அவங்க ஏதோ ஒரு சமயத்தில் மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு காட்டுக்குள்ளார ஒரு குதிரை நிற்கும், அது வயக்காட்டுக்குள்ளார போகணும், இது மட்டும்தான் ஒரத்தநாடு பக்கத்தில் அப்படி தென்னமநாடு அப்படின்னு சொல்லி ஒரு எப்பயோ ஒரு பேச்சு வழக்கில் கேள்வி மாமியார் சொன்னது. அதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு பையனுக்கு காது குத்துறது அப்படின்னா நான் குலதெய்வம் கோயிலில் தான் குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போராடி தேடுறவங்க தேடி வேனில் எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் ஏறிட்டு வந்துட்டு இந்த பார்த்தா இந்த ஒரத்தநாடு சரௌண்டிங்கில் நிறைய வயக்காட்டுக்குள்ளார நிறைய ஐயனார் கோவில்கள் இருக்கு. அதுல எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம தேடி, ஆனா எனக்கு என்னுடைய மாமியார் சொன்னது வெளியில ஒரு குதிரை நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தேடினோம். தேடி அப்புறம் இந்த கோவிலை கண்டுபிடிச்சி பிக்ஷாட்டுக்கு இங்கே தான் காது குத்தணும் 10 வயசுல. ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் அது. இன்னைக்கு எப்பயுமே மனசு ஒரு சோர்வடைஞ்சு போயிருக்கிறப்பையும், ஒரு முக்கியமான காரியங்கள் நம்ம செய்ய நினைக்கிறப்பையும் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய குலதெய்வத்தை நோக்கி நம்ம வரணும். அங்க நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கணும், நம்மளுடைய கோரிக்கையை வைக்கணும், உத்தரவு கேட்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம். அதே போல பௌர்ணமிக்கு பௌர்ணமி நம்ம முடிஞ்சா குலதெய்வத்தை பார்த்துட்டு நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு விளக்கு போட்டுட்டு நம்மளுடைய கோரிக்கையை வச்சுட்டு போகலாம். அந்த காரியம் நிறைவாயிடும். அது மாதிரி நான் என்னால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நான் இங்கே ஓடி வந்துடுவேனா. பட் இது ஒரு காட்டுக்குள்ளர இருக்கு அப்படிங்கிறதுனால தனியாக வர்றது முன்னாடிலாம் தனியாகவே வருவேன். பிக்ஷாட் படிச்சுட்டு இருந்தப்பெல்லாம் தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருந்தப்பெல்லாம் தஞ்சாவூர்லேருந்து அப்படியே பட்டுக்கோட்டை ரூட்டில் உள்ள தென்னமநாடு வந்துடலாம். வந்துட்டு நான் வருவேன். அப்படியே அமைதியாக உட்காந்துருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவேன். பயமாக தான் இருக்கும். இங்கேயும் பெரிய பெரிய பாம்புகள்லாம் இருக்குது. உட்காந்து தியானம் பண்ணிட்டு வருவேன். அது மாதிரி இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு குலதெய்வம் கோயிலில் பூஜை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க.